ஹாய்ங்க. கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி செய்யலன்னு வாங்க பார்க்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துகிட்டு 3 மிளகா கட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்குறேங்க. இப்போ காய்கறி போட்டுக்கலாங்க. கேரட், பீன்ஸு, கத்திரிக்காய் இதையும் கட் பண்ணி போட்டிருக்குறேங்க. இப்போ பூண்டு ஒரு கையளவுக்கு போட்டிருக்கேன். 2 தக்காளி பழம் கட் பண்ணி போட்டிருக்குறேங்க. இப்போ மசாலாவெல்லாம் சேர்த்திக்கலாங்க. மசாலா வந்து சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்குறேங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்குறேங்க. நம்ம காரத்துக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுருக்குறேங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. அந்த மசாலாவெல்லாம் வந்து அந்த காய்கறியில் இறங்கணுங்க. நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு அந்த மசாலாவெல்லாம் வந்து அந்த காய்கறியில் ஒட்டணுங்க. நல்லா கலந்துக்கணுங்க. நல்லா பிசைஞ்சு விட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்படி பிசைஞ்சு வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாம்பார். இதுக்கு வந்து பெருங்காய பொடி போடணுங்க. ஆனால் பெருங்காய பொடி இல்லை. இப்போ காயை நல்லா வேக வச்சுக்கலாங்க. காரை வேக்கடை வெந்துடுச்சு. இந்த டைமில் வந்து பருப்பு வேக வச்சுருக்குறேங்க. 2 விசில் விட்டு பருப்பு வேக வச்சுருக்கேன். அதை கடைஞ்சி இதில் எடுத்து சேர்த்திக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. குழம்பு நம்மளுக்கு இந்த அளவுக்கு வேணால் ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு தண்ணி வேணாலும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கங்க. எனக்கு போதும் இந்த அளவுக்கு மேலே. இப்போ காய் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணுங்க. பாருங்க, ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ புளி கொஞ்சமாக எடுத்து கரைச்சி வச்சுருக்குறேங்க. புளி வந்து அந்த குழம்புக்கு அதிகமாக சேர்த்திக்கூடாதுங்க. தக்காளி முன்னால் வந்து 2 தக்காளி பழம் நான் போட்டிருக்குறேங்க. இப்போ வந்து துளிவால புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்குறேங்க. இப்போ அதையும் ஊற்றிக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. காய் நல்லா ஓரளவுக்கு 3/4 வேக்காடு அளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு காய் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்க, குழம்பு கொதிக்க கொதிக்க நல்ல வாசனையாக இருக்குதுங்க. கல்யாண வீட்டு சாம்பார். அந்த கல்யாண வீட்டில் போய் இந்த சாம்பார் சாப்பிட்டா எப்படி ஒரு டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் தாங்க இதில் இருக்குது. கொதிக்க கொதிக்க அந்த சாம்பார் வாசனை அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ இந்த பக்கம் வந்து சட்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ 2 மிளகா வந்து கட் பண்ணலைங்க, முழுசாக போட்டிருக்கேன். அதுவும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து இந்த குழம்புல எடுத்து ஊற்றிக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்க, குழம்பு பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. இப்போ உப்பு காரம் பார்த்துக்கலாங்க. பாருங்க, நல்லா இப்படி கொதிச்சு வரணுங்க. இங்கே பாருங்க, தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க.
கொதிக்க கொதிக்க நல்லா வாசனையாக இருக்குதுங்க. இப்போ நம்ம சேனலில் வந்து நித்யா சமையலறைன்னு வச்சுருந்தேங்க. ஆனால் நித்யா சமையலறை நித்யாங்கிற பேரில் வந்து நிறைய சேனல் இருக்குதுங்க. அதனால் சேனல் வந்து நான் மாற்றிட்டேங்க. இப்போ வந்து NJMG சேனல் அப்படின்னு வச்சுருக்குறேங்க. பாருங்க, நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. குழம்பு ஓரளவுக்கு நல்லா கெட்டி பதமாக வந்துருச்சுங்க. இது வந்து எல்லாமே சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த குழம்பு எடுத்துக்கலாங்க. கல்யாண வீட்டு சாம்பார் ரெடிங்க. வாங்க சாப்பிட்லாம்.